வணக்கம். உங்க எல்லாரோட லட்சிய கனவுகள் நிறைவேற ஆபிஸ் டெலிகசியின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஆபிஸ் டெலிகசியில் பார்க்க போகிறது பரோட்டாக்கு எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்கான இந்த டேஸ்டி ரெசிபி லாஸ்ட் வீடியோலேயே நான் பரோட்டா அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க இப்போ நம்ம சால்னா எப்படி செய்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன துண்டு பட்டை, நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 10 பல் பூண்டு நல்லா உரிச்சு வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். அண்டு 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் வந்து வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான். ஸோ பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 2 பெரிய சைஸ் தக்காளி பழமும் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி பழம் தேவைப்படும். அண்ட் தென் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு இதை வந்து வதக்கிக்கலாம். அண்ட் தென் இதில் வந்து ஒரு கையளவுக்கு புதினா இலை வாசமாக இருக்கும். புதினா ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5 to 6 பீஸ் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவினதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இப்போயே வந்து எண்ணெயில் இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டோம். ஸோ இது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸோ இது ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சால்னா செய்கிற பாத்திரத்தில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணி இது நல்லா கடுகு பொரிட்டோம். இதில் வந்து ஒரு துண்டு பட்டை, அண்ட் தென் இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஸ்டோன் ஃப்ளவர்னு உங்களுக்கு ஸ்பைசஸில் கிடைக்கும், பிரியாணிக்கெல்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டோன் ஃப்ளவர் ஒரு சின்ன பீஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கல்பாசின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த கிரேவிஸ்க்கெல்லாம் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கிறது. அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவர் வந்து இது ஆட் பண்ணிங்களா தான் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு டைம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், தெரியும். ஸோ இதில் வந்து கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு ஆனியன் வந்து மீடியம் சைஸு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா வதங்கினா போதும், வேறு எதுவும் இதில் ஆட் பண்ண தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான சால்னா இது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குயிக்காகவும் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இது நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த 1 கப் மசாலா இருந்தது இல்லையா, இதுக்கு 4 கப் தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் வந்து அந்த சால்னா கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்டாக வரும் பரோட்டாவில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும். இது பரோட்டாக்கு மட்டும் இல்லை, ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சால்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதில் 4 மடங்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 5 to 10 மினிட்ஸ் கண்டிப்பாக கொதிக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ 5 to 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். நம்ம சூப்பர் குயிக் சால்னா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈஸி சால்னாவை. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.